என்னன்னா அந்த சாரி கட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு மீன் போட்டாங்கல்ல, அந்த லேடி கட்ட போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பயங்கரமா கலாச்சாங்கல்ல. அப்போ ஒரு பாட்டு சாம் சிஎஸ் பிஜிஎம் பயங்கரமா கொடுத்துருக்காரு. அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சூசைக்கின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டு வருது. நான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான், இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெலுங்கு புரியும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தெலுங்குல தான் விட்னஸ் பண்ணேன் படத்தை. பயங்கரமான படம். அந்த லேக்ன்றது படத்தில் ஒன்றுமே இல்லை. சாங் பிளேஸ்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குல்லக்கா. இப்போ நம்ம என்னடா படத்தில் நல்லா இதோ போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பாட்டு அது மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு பாட்டு, அந்த ஒரே ஒரு இடம். ஹெலிகாப்டர் வருதா, லாஜிக் இல்லாமல் எங்கேயுமே ஹெலிகாப்டர்லாம் உள்ள. அவர் என்ன அதுக்குன்னு 2000 டன்னுமே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போனார் லாஜிக் இல்லாமல். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில லாஜிக்கு கொஞ்சம் அங்கே ஏன் தமிழ் படத்தில் இல்லாத தெலுங்கு படம்னா அப்படி இருக்கும் தான். அதுக்குன்னா ஃபுல் லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு இடம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். எல்லா படம் சினிமானாலே ஒரு மேஜிக் தானே. எல்லாருமே லாஜிக் பார்த்தா எப்படி பார்க்க முடியும். அவர் தான் ஆக்சுவலி நாங்கள் மெயின் வில்லன் நினச்சோம். பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. இப்போ புஷ்பா 1ல் வந்து அவர் செகண்ட் இன்டர்வல் சொன்னார்ல, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங் இருக்குது. புஷ்பா 2ல் ஹாப்பி எண்டிங், பட் பார்ட் 3 பயங்கரமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதில் ஆக்சுவலி ஃபகத் ஃபாசில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட்டு, ஆனால் அது ஃபகத் ஃபாசில் தான் நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில்னு தெரியல, ஆனால் ஃபகத் ஃபாசில் தான் நினைக்கிறேன். மாதிரி ஐகான் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபயர் மட்டும் இல்லை, இது வைல்டு ஃபயர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி படத்தை அப்படி மிரட்டி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ருத்ரதாண்டவத்தை பார்த்தோம் திருவண்ணாமலையில். இங்கேயும் ஒரு சிவனை காட்டுறாங்க. அவர் சிவனா மாதிரி ருத்ரதாண்டவம் தான். பெண்கள் மேலே கையை வச்சா அவன் மத்திய அமைச்சர் மாவனா இருந்தான்னா எவனை சிஎம் மாவனா இருந்தான்னு பின்னி எடுக்கிறாரு. பொண்டாட்டி சிஎம்மோட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சிஎம்மே அப்படியே அரசாங்கத்தை மாற்றி காட்டுறாரு. அதனால அவரால் எல்லாமே முடியும். புஷ்பா 2 வந்து கண்டிப்பாக இப்போ கேஜிஎஃப் கிடையாது, பாகுபலி கிடையாது, பாகுபலி 2வது கிடையாது. அது அவங்கதே சொல்லிக்கலாம். புஷ்பா 1, 2 தான் அவங்க ரெக்கார்டு பிரேக்கு. ஓகேவா, காலையில் ஹைதராபாத்தில் நடந்த கும்பலில் ஒரு பொண்ணே இறந்து போச்சான். அப்போ எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் அவங்க ஊரில் இருக்கிறாங்கன்னு பாரு. நான் எதுக்கு இந்த அளவுக்கு கத்துறேன்னா, ஏன் 16 தண்ணி வந்து ரொம்பனப்பா 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம அல்லு அர்ஜுனா. அதுக்காக அக்கா பேசுகிறேன். படம் சூப்பரு. டிஎஸ்பி நீ மனுஷனே கிடையாது, நீ தெய்வயா. தெய்வத்துக்கு ஒரு பாட்டு போட்ட பாரு, அந்த பாட்டில் அமேசிங், எவனுமே இது வரைக்கும் போடலை. அந்த அளவுக்கு நீ போட்டு வச்சிருக்கிற. அதாவது உங்கள் தெலுங்கு தேசத்துக்கு சொல்கிறேன். ஓகேவா, சூப்பராக போட்டு வச்சுருக்கீங்க, மிரட்டி எடுத்திருக்கீங்க. சுகுமார் சார் சூப்பரு. ஏன்னா சுகந்திய சுகுமாருன்னு தான் சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா வாய்ஸ் ஆம்பளையாட்டம் இருக்குதான்னு. அதனால் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டு இப்போ படமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய கூட்டணி சேருவீங்க. பகத் ஃபாசில் காலியா போனாலும் கோடாரி ஏந்தி வருவேண்டா கூலியா அப்படின்னு நான் முதல்ல இருந்து வருவேண்டான்னு அவர் ஒரு பஞ்சு டைலாக் போட்டு அடிச்சு தூள் கிளப்புறாருங்க. பகத் ஃபாசில் 4 பேர் நடிச்சிருக்காங்கங்க. 1 வந்து டிஎஸ்பி மியூசிக், 2 வந்து அல்லு அர்ஜுனா, 3 வந்து பொண்டாட்டியா. அது ஒவ்வொரு பொண்டாட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் ரஷ்மிகா மாதிரி இருக்கணும்டா வீட்டில். நான் அப்படி தாண்டா இருக்கிறேன் என் புருஷனுக்கு. ஓகேவா, அது மாதிரி சூப்பராக இருக்காங்க. எப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கணுன்றதுக்கு ரஷ்மிகாவும், எப்படி ஒரு தாய் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க அம்மாவாக நடிச்சிருக்கல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையாவும். ஓகேவா, சூப்பராக இருக்குது படம். வேற லெவலு தெரிக்க விடும். நீங்கள் வேணா பாருங்க, அவங்களாம் 1000 கோடி அசால்ட்டாக அடிப்பாங்க. ஓகேவா, ஆமாம் 3வது பாட்டு கண்டிப்பாக வருது. ஓகேவா, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி வந்து சிஎம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சிஎம் கட்டிங் வாங்கிட்டு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். சிஎம்ஏ மாற்றி கேட்டுறாரு பாரு புஷ்பா 2. அல்லு அர்ஜுனா நீ வேற அர்ஜுனா, நீ வேற மாதிரி அர்ஜுனா. ஓகேவா, நான் வந்து படம் நான் வந்து ஒரு உணர்ச்சியில தான் பேசுறேன். ஏன்னா 16ல் இதே தண்ணி வந்து ரொம்பப்ப 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்து நம்ம இது சிஎம் அம்மா கிட்ட கொடுத்த ஒரு இன்னைக்கு அம்மாவோட நினைவு தினம். ஓகேவா, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 3.5 மணி நேரம் உட்கார முடியலையா? நீ கேட்ட கேள்விக்கு தான் உனக்கு முடியுது. அதுக்கு தான் சொல்றேன். அதுதான் சொல்றீங்க. நான் கொஞ்சம் ரப்பா தான் பேசுவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஓகேவா, அதான் வேற ஒண்ணு இல்ல. பார்ட் 3க்கு வந்து கல்யாணம் முடிச்ச உடனே பாம்பு வச்சு கொல்றாங்க. ஓகேவா, அந்த கொல்றது எப்படிடா நீ வந்து கொல்றன்றதை காட்டுறாங்க. கதையை நான் சொல்லிட்டேன்னா புஷ்பா 3 ஓடாது. ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா.